கார் அகாடமியில் ஏஐ நோக்கிய பயணத்தில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது ஏஐயோட அடித்தளம், அதை வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐ பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சுட்ருக்கோம். ஸோ போன சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஹலோ வேர்ல்டு, அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில கண்டிஷனல்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த போன வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா 3 ஆப்ரேட்டர் பார்த்தோம், அண்ட் ஆர் நாட்டுன்னு. அதை கொஞ்சம் கிளியராக இல்லாமல் பார்த்தோம். ஸோ அதை வந்து இப்போ எப்படி இந்த கண்டிஷனல்ஸோட யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம இதுக்காக வந்து டூல் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளுடைய இது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வந்து ப்ரௌசரில் google.comல onecompiler.com அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நாம் வந்து இதிலே வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுக்கலாம், அவுட்புட் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வேரியபிள் பார்ப்போம். அதாவது நம் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த நம் வந்து லெஸ் தேன் 100 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் நம் இஸ் லெஸ் தேன் 100. இது போன தடவை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரிண்ட் நம் இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இது ரன் பண்ணுவோம். நம் இஸ் கிரேட்டர் தேன் 100, ஏன்னா நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கண்டிஷனாக பண்ணுவோம். நம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம 2 இதாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இஃப் நம் இஸ் லெஸ் தேன் 100 ஆர் நம் இஸ் ஈக்குவல் டு 100 இந்த மாதிரியும் எழுதலாம். இப்போ நம்ம இங்கே ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் படித்தோம்ல, இந்த ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போயும் வந்து நம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வருது. ஸோ நம் லெஸ் தேன் 100 இருந்தால் இல்லைனா ஆர் அப்படிங்கிறது, அப்படி இல்லைன்னா நம் 100 இருந்தாலுமே நம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆர் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதே வந்து இப்போ அண்ட் அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது அண்டுன்ற கண்டிஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேம் நம் அப்படிங்கிற வேரியபிள் அதையே யூஸ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம் வந்து சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா 1 2 3 4 5 6 7 8 9, இந்த 9 நம்பரில் ஒரு நம்பரா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து எப்படி எழுதலாம், நம் ஈக்குவல் டு 1 ஆர் நம் ஈக்குவல் டு 2 ஆர் நம் ஈக்குவல் டு 3 இப்படி எழுதலாம். அதுக்கு அந்த மாதிரியும் எழுதலாம். நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக எழுதலாம். ஸோ நம் கிரேட்டர் தேன் 0வா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இது வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா இந்த நம்பர் வந்து 10 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அண்ட் நம் இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட் நம் இஸ் சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் நம் இஸ் நாட் சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர். இப்போது ரன் பண்ணுவோம். ரன் பண்ண இங்கே வருது பாருங்கள், நம் இஸ் நாட் சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பரை ஒரு நம்பரை கொடுப்போம். 5 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், நம் இஸ் லெஸ் தேன் 100. ஆமாம், அப்படின்னா திரும்பியும் நம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டாவது கண்டிஷன் நம் இஸ் கிரேட்டர் தேன் 0. 5 வந்து கிரேட்டர் தேன் 0வா? ஆமாம். அதே மாதிரி 5 லெஸ் தேன் 10னா? ஆமாம். இந்த 2 கண்டிஷனுமே
ட்ரூவாக இருக்கணும். ஆண்டுன்னு கொடுக்கும்போது ஆர் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த நம் லெஸ் தேன் 100 கரெக்ட், ஆனால் நம் ஈக்குவல் டு 100 இல்லை, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ஆரில். ஆனால் அண்டில் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ நம் கிரேட்டர் தேன் 0வா? ஆமாம், ஏன்னா 5 வந்து கிரேட்டர் தேன் 0 கரெக்டு. அதே மாதிரி நம் லெஸ் தேன் 10, அதாவது 5 லெஸ் தேன் 10, ஆமாம். ஸோ ரெண்டுமே ட்ரூ. அதனால தான் இந்த நம்பர் பிரிண்ட் ஆகுது. நம் இஸ் சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஆரில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், ஆண்டில் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது மூணாவதுல நம்ம இன்னொரு இது பண்ணுவோம். இஃப் நாட், இந்த கண்டிஷனை அப்படியே தூக்கி போடுவோம். இந்த கண்டிஷனை அப்படியே தூக்கி இங்கே எழுதுவோம். இஃப் நாட், ஓகே, இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க மெசேஜ் தப்பான மெசேஜ். இங்கே நாட் கொடுக்கணும், இங்கே நாட் எடுத்துடணும். அதாவது நாட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கண்டிஷனோட ஆப்போசிட். ஸோ இந்த கண்டிஷனில் என்னென்னா இந்த ரெண்டுமே ட்ரூவான்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்துட்டு நாட் அப்படின்னு சொன்னோன்னா எல் ஸ்பாட்டில் உள்ள இது ட்ரூ ஆகுது கரெக்டாக, ஏன்னா நாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நாட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து இன்னும் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வேற ஒரு இதை பார்ப்போம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வேற ஒரு நம் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரிண்ட் நம் இஸ் நாட் 100 எல்ஸ் பிரிண்ட் நம் இஸ் 100. ஓகே, இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா நம் ஈக்குவல் டு 100 பார்க்குறோம், ட்ரூ வரும். நாட் அப்படின்னா 100 இல்லைனா அப்போ தான் இதை பிரிண்ட் பண்ணும், நம் இஸ் நாட் 100. ஓகே, ஏன்னா நாட் கொடுக்குறோன்னா அந்த கண்டிஷன் அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கணும். ஸோ நம் 100 இருக்கும்போது ட்ரூவாக இருக்கும், அது நாட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகாது இந்த பிரிண்ட்டு. அதே நம் 100 இல்லை அப்படின்னா இது ஃபால்ஸாக இருக்கும், நாட் பண்ணும்போது ட்ரூ ஆயிரும். ட்ரூவாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்ப்போமா, நம் வந்து 5ஆக இருக்குது. 5ஆக இருக்கும்போது நம் ஈக்குவல் டு 100 இல்லை அப்படின்னா என்ன வரும், ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நாட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபால்ஸ் வந்து ட்ரூவாக மாறிடும். ஸோ ட்ரூவாக இருந்தால் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் நம் இஸ் நாட் 100 அப்படின்னு. ஸோ பண்ணி பார்ப்போமா, இப்போ பாருங்கள் வந்துருச்சா, நம் இஸ் நாட் 100 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா நிறையா ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சூப்பராக எழுதலாம். இது இல்லைன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கே நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க, நம் ஈக்குவல் டு 1, அதை அப்படியே சும்மா எழுதி பார்ப்போம் எப்படி வருதுன்னு, எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். ஸோ ஹேஸ் இஃப் நம் ஈக்குவல் டு 1 ஆர் num equal to 2 or num equal to 3 or num equal to 4 or num equal to 5 or num equal to 6 or num equal to 7 or num equal to 8 or num equal to 9. இவ்வளோ பெருசாக எழுதணும். இதை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுது பாருங்கள். இந்த மாதிரி அண்ட் ஆரெல்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் இருக்குது, இவ்வளோ பெரிய லைன் அடிக்கவும் தேவையில்லை. ஸோ ரொம்ப சூப்பராக எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து இந்த சேனலில் போடுற வீடியோ எல்லாமே அப்படியே பாருங்கள். ஏஐ நோக்கிய பயணத்தில் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஏஐ உலகத்தில் போகும். ஓகே, அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பார்ப்போம். பாய்.